பெறாத ஒருவனுக்கு முன்பாக நிற்க வைக்கிறார். அபிஷேகம் பெற்ற ஒருவனை ஆண்டவர் அறியாத மனுஷனுக்கு முன்னால் சிறுமைப்படுத்துகிறார். அபிஷேகம் பெற்ற ஒருவனை ஆண்டவர் அறியாத மக்களுக்கு முன்பாக நம்மை சில நேரங்களில் அவர் அதாவது ஊமையனாகிறார். சொல்லுங்க, அது நிரந்தரம் அல்ல. பார்வோனு நான் பெரியவனாய் கர்த்தரை மாற்ற போகிறார். ஆமேன். பார்வோன் அந்த தேசத்துக்கு தான் அவன் ராஜா. நான் இந்த உலகத்துக்கே ராஜாவாக இருக்கும்படி கர்த்தர் மாற்றினார். சொல்லுங்க, ரட்சகனாய் மாற்றினார். He can do only the system. ராஜ்யத்தை அரசாள முடியும், ஆனால் தேவன் அரசாள முடியாது. தேவன் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அந்த வார்த்தை எவ்வளோ மேலான இல்லையா? சில நேரங்களிலே காட் அலவுஸ், தேவன் நம்மை, அபிஷேகம் பெற்ற நம்மை, அழைக்கப்பட்ட நம்மை, கிருபை பெற்ற நம்மை, ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட நம்மை பல நேரங்களிலே பார்வோனுக்கு அனுமதிக்கிறார். நான் சொல்லுகிற பார்வோன் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், சொந்தங்களாக இருக்கலாம், அலுவலகமாக இருக்கலாம். பட் காட் வாண்ட்ஸ் டு ப்ரூவ் யூ. ஒரு வசனம் படித்து பார்த்தேன் 17 சங்கீதத்தில், ராக்காலங்களிலே என்னை சோதித்தார், என்னை புடமிட்டார். அது அவர் செய்யலை. நோ, அவர் மட்டும் செய்யலை. உலகம் செய்தது, உறவுகள் செய்தது, மக்கள் செய்தார்கள். ஆனால் ஒன்றுமே பார்க்கல, புரியவே இல்லை. சொல்லுங்கள், நீர் என்னை சோதித்தீர். Can I put it in English please in a big letters? என்னை சோதித்தீர், என்னை புடமிட்டாங்க. என்னை உலகம் புடமிட்டது, உறவுகள் புடமிட்டது, டெஸ்ட் பண்ணாங்க என்ன. ஆனால் தேவன் சொல்கிறாரு, ஒன்றும் காணாதிருக்கிறேன். கரங்களை போய் சொல்லுங்களேன், ஒன்றும் காணாதிருக்கிறேன். அதல்ல, 6வது வசனம் நினைக்கிறேன், ஒன்றும் காணாதிருக்கிறீர். 3ஆம் வசனம், ஒன்றும். இன் இங்கிலீஷ் அழகாக போட்டிருக்கோம், God approved. ஆமீன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு அப்ளிகேஷன் தவறாக இருந்தால் ரிஜெக்ட் ஆகிடும். நாங்கள் பல முறை இந்த கொரியாவுக்கு போகும்போது 33 பேர் அப்ளை பண்ணியிருந்தோம். அது 3 பேர் தான் கிடச்சிது. அதில் என்ன போட்டிருக்குதுன்னா, த இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் ரைட். 30 பேர் ரிஜெக்டட். எல்லாமே பெரிய ஆட்கள். அவருக்கு ஆஸ்திரேலியா விசா வச்சிருக்கிறார், யூஎஸ் விசா வச்சிருக்கிறார், ஜெர்மனி விசா வச்சிருக்கிறார், உலகத்தின் பல நாடுகள் விசா வச்சிருக்கிறார். அதில் போட்டிருக்குது, யுவர் ஃபார்ம் இஸ் நாட் கம்ப்ளீட்டட். நான் சொல்ல வந்த கருத்து, சோதித்தார்கள், புடமிட்டார்கள், ஒன்றுமே காணவில்லை. என்ன சொல்லுங்கள், சோதித்தார்கள். நம்ம வீட்டிலே பார்வன் இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் பார்வன் இல்லையா? இருக்கிறாங்க. பல நேரங்களில் நமக்கு ஒரு கேள்வி, இது ஒய் லார்ட்,